பொதுவா சித்திரகுப்தரை வந்து எல்லாருமே மாத்தி கணக்கு எழுதுற நாள் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி உண்மையா நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு மனிதனுக்கு கேதுவால் அதிக கர்ம பலன் இருக்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையில திருமணமோ, கடனோ, அதே போல வந்து புத்திர பேரோ, அதே போல வாழ்க்கையில வந்து அதிகப்படியான வட்டி கொடுக்கக்கூடிய இன்னல்கள் இருக்கும். திருமணம் நடக்காது, கடன் உச்சமா இருக்கும். அதே போல வந்து வாழ்க்கையில எந்த ஒரு சுகத்தையுமே உடலால அனுபவிக்க முடியாது. இந்த உடலால அனுபவிக்க முடியாத சுகத்தை எல்லாமே கேது வலுப்பெற்றவர்கள் வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா அக்செப்ட் பண்ணவே முடியாது. அத வந்து நீக்கிற நாள் தான் சித்திரகுப்த பூஜை. ஏன்னா அவர் வந்து கேதுவினுடைய அதிதேவதா. கேதுவினுடைய அதிதேவதைகளுக்கு திருமணம் நடந்ததாக சாஸ்திரத்தில் சொல்லப்படல. இப்ப விநாயகருக்கு கிடையாது. ஏன்னா எங்கேயுமே விநாயகர் திருக்கல்யாணம் நீங்க பார்த்திருக்கீங்களா? ரொம்ப ரேர். எங்கேயாவது ஒரு புராண இதிகாசக்கு உட்பட்ட இடத்துல செய்யலாம். ஆஞ்சநேயர் கேதுவினுடைய அம்சம். திருக்கல்யாணம் நடந்து பார்த்திருக்கீங்களா? கிடையாது. வாராகி